ரெஸ்டாரண்ட்ல பாருங்க தோசையில வடிவ இவ்வளவு அழகாக செய்திருக்கிறாங்க. மெல்லிசா ஒரு ரோல் மாதிரி அது ஒரு ஸ்டைலாக செய்து வச்சிருக்கிறாங்க. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கும் சாப்பிடவும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர், எல்லாமே சூப்பர். சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்கு. சூப்பராக இருந்தது. பூண்டி மாதா ஆலயத்துக்கு போக முதல் நாங்கள் காலையில் இந்த அடையார் ஆனந்த பவனில் சாப்பாடு எடுத்துனாங்க. போயிட்டு அங்கே சாப்பிட்டனாங்க. நல்ல சூப்பரான சாப்பாடு. காலை சாப்பாடு தோசை, இட்லி, வடை, பொங்கல், வெண்பொங்கல் வேறையா, சீனி பொங்கல் வேறையா, அதோட கேசரி எல்லாம் வச்சு தராங்க. அழகான காலை சாப்பாடு சூப்பராக தான் இருந்தது. அதை சாப்பிட்டு கொண்டு நாங்கள் அங்கால பூண்டி மாதா கோயிலுக்கு புறப்பட்டோம். அடையார் ஆனந்த பவன். இந்த அடையார் ஆனந்த பவனில் காலை சாப்பாடை முடித்து கொண்டு நாங்கள் பூண்டி மாதா கோயிலுக்கு புறப்பட்டு போகிற வழியில் காவிரி ஆற்றை பார்த்தோம். காவிரி ஆறு தண்ணியெல்லாம் வற்றி காஞ்சி போயிருந்தது. அந்த டிரைவர் தம்பி சொன்னார், என்னடாண்டா அந்த டாம் திறந்து விட்டால் அதுக்குள்ளே தண்ணி வருமாம், மற்றது மழை காலத்துலேயும் தண்ணி நிற்குமாம். கர்நாடகாவில் இருந்து தானாம் அந்த இது வருதாம் அப்படியேன்னு சொல்லி சொன்னார். பாருங்க, பெரிய ஒரு ஆறு தான் இது. ஸோ இதையும் நாங்கள் அழகாக அதையும் பார்த்து கொண்டு எங்களோட பயணத்தை தொடர்ந்தோம். அவருங்க வரலையா? ஓம் ஓம் ஓம். இந்த இடத்துக்கு பேர் என்ன? பூண்டி மாதா ஆலயத்துக்குள்ள ஒரு என்ன கோழி, வான்கோழி, அது என்ன சாமான்? வான்கோழி வளர்க்குறாங்க. என்ன சொல்ல போறோம்? இப்படி சொல்லுங்க. தீக்கோழி கோழிக்கு தான் தெரியும். மிச்ச டயலாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பூண்டி மாதா திருத்தல பேராலயம். குழந்தை இயேசு இல்லம் பக்கம் நினைக்கிறேன். அதேதான். இந்த பூண்டி மாதா திருத்தலம் நாங்கள் இந்தியன் இதில் அந்த கத்தோலிஸ் இதில் போடுறவங்க இந்த சர்ச்சை
நாங்கள் நிறைய பார்த்துருக்குறோம். அதில் பூசை எல்லாம் பார்க்குறோம். நாங்கள் அவருக்கு நல்ல விருப்பம். வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆண்டவன் ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதையும் பார்க்க கிடைச்சிட்டு நேராகவே நாங்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒரு சர்ச் உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம். அதில் ஒரு சிறுவர் பூங்காவும் இருக்குது. இதுதான் அந்த பூண்டி மாதா திருவாலயம். புனித பூமி. இங்குதான் நேற்று வளர்ந்தார் பயின்றார். அவருடைய பணியில் இங்குதான் அதிகமாக இடம்பெற்றது. கலிலேயாவில் நாசரேத் என்பது சிறிய கிராமம். இங்குதான் இயேசு வளர்ந்தார். அவரது வளர்ப்பு தந்தையின் தொழிலான தச்சு தொழிலில் சேர்ந்து செய்தார். அவரின் தச்சு குடத்தை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கலிலேயா நாட்டில் இயேசுவின் வாழ்வில் இடம் பிடித்த மற்றொரு முக்கியமான நகரம் கபர்நாகும் நகரம். இது இயேசு செய்த பல புதுமைகளை பார்த்த நகரம். அவரின் கண்டிப்பிற்கு உள்ளான நகரம் இது. இயேசு இங்கு சிறிது காலமும் வாழ்ந்திருக்கின்றார். இயேசு கபர்நாகும் ஜெபக்கூடத்தில் விவிலிய சொல்லை வாசிக்கும் காட்சித்தான் நீங்கள் இப்போது காண்பதாகும். இப்போது கபர்நாகும் நகரிலிருந்து கலிலேய கடலோரமாய் நகர்ந்து வருகிறோம். கலிலேய கடலில் மலை வீசி மீன் பிடித்த மீனவர் இருவருடன் படகில் இயேசு அமர்ந்திருக்கிறார். இரவு முழுவதும் பாடுபட்டும் ஒன்றும் அகப்படாத விரக்தியில் இருந்த மீனவரிடம் வலைகளை வலது பக்கம் வீச சொல்லி அவர்கள் எல்லையில்லாத மீன்களை பிடிக்க, அதனால் தன்னை பின்பற்றி வருமாறு இயேசு அழைக்க அவர்களும் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினர். இயேசுவின் வல்லமையை சந்தித்த மற்றொரு இடம் கானா என்ற கிராமம். இயேசுவும் அவரின் அன்னை மரியாவும் ஒன்றிணைந்து ஒரு புதுமையை நிகழ்ச்சியை நிகழ்த்தியது. திருமண விருந்தில் ரசம் தீர்ந்து போக, திருமண வீட்டாருக்கு அவமான எடுக்கு ஏற்படாமல் தண்ணீரை சாட்சி ரசமாக மாற்றி தன் முதல் புதுமையை செய்தார் இயேசு. கலிலேய கடலின் தொடர் அங்கமாக விளங்குவது யோர்தான் ஆறு. அதன் கரையில்தான் திருமுழுக்கு யோவான் மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று மக்களுக்கு எச்சரித்து போதித்தார். இயேசு இறைமகனாக இருந்து தன் முன்னோடியான திருமுழுக்கு யோவானிடமே கடவுளின் திட்டம் நிறைவேற வேண்டும் என்று திருமுழுக்கு பெற்றுக் கொண்டார். யோர்தான் ஆறு சாக்கடலில் சங்கமமாகிறது. சாக்கடலுக்கு அடுத்து அமைந்திருப்பது எருசலேம் நகரம். யூதேயா, சமாரியா, கலிலேயா இந்த பகுதிகளை எல்லாம் கடந்து மீண்டும் யூதேயா நாட்டு பகுதிக்கு வந்திருக்கிறோம். எருசலேம் அருகே அமைந்திருப்பது பெத்தானியா என்ற கிராமம். இங்கு லாசர், மரியா, மார்த்தா என்ற சகோதர சகோதரிகள் வாழ்ந்தார்கள். இவர்கள் இயேசுவின் அன்பை பெற்றவர்கள். இவர்களில் லாசர் என்பவர் இறந்து போக, அவர் இறந்து 3 நாட்கள் ஆகி இருந்தும் இயேசு கல்லறைக்கு சென்று கல்லறையை மூடியிருந்த கல்லை நகர்த்தச் சொல்லி, லாசரே வெளியே வா என்று சொல்லி இறந்து போயிருந்த லாசரை உயிர்ப்பித்தார்.
யோர்தான் ஆற்றங்கரையில் அமைந்திருப்பது எரிகோ நகர். எரிகோ நகரின் அருகிலுள்ள கும்ரான் குகைகளில் எசீன் என்ற துறவியர் வாழ்ந்து வந்திருக்கின்றனர். அவர்கள் தங்களின் முக்கிய பணியாக திருநூலை தோல் சுவடிகளில் படிகம் எடுத்தனர். அவர்கள் எழுதி வைத்த மிக பழமையான விவிலிய தோல் சுருள்கள் கும்ரான் குகைகளில் சிறு வடிவம் இங்கு வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். அடுத்து புனித பூமி பயணத்தின் இறுதி கட்டமாக சாக்கடலுக்கு வந்திருக்கின்றோம். இதன் நீரில் உப்பின் அடர்த்தி மிக அதிகம். 34% உப்பினால் தண்ணீரில் மக்கள் மூழ்காமல் மிதந்திடுவர். அன்பர்களே, இதுவரையில் இயேசு பணி செய்த புனித பூமியை சுற்றி ஒரு சிறு பயணம் செய்திருக்கிறோம். இது ஒரு எளிய முயற்சி. அனைத்தையும் இதில் உள்ளடக்க இடமில்லை. இயேசு வாழ்ந்த பகுதிகளை உங்கள் முன் கோடிட்டு காட்டுவதே இதன் நோக்கமாகும். அன்பிற்கு இனியவர்களே, நமது புனித பூமி பயணத்தின் உச்சக்கட்டமாக மாநிலத்திற்கு வாழ்வின் வழியை திறந்து வைத்த இயேசுவின் சிலுவை மரணத்தை சந்திக்க இருக்கிறோம். அவரின் மரண நிகழ்வை உருக்கமாக நோக்குவோம். நமது வாழ்வில் போராட்டங்களை, சோதனைகளை, தேவைகளை சிலுவையில் மறித்த இயேசுவின் பாதத்தில் இப்போது சமர்ப்பிப்போம். இந்த நிகழ்ச்சியின் உணர்வுடன் அடுத்து அமைக்கப்பட்டுள்ள இயேசுவின் அடக்க நிகழ்வை நோக்குவோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இறந்தார். ஆனால் அவரின் இறப்பு இழப்பாக முடியவில்லை, உயிர்ப்பாக வெற்றி பெற்றது. அவரின் உயிர்ப்பின் உயர்வைத்தான் நாம் புனித பூமி பயணத்தின் பயனாக பெற்று செல்ல வேண்டும். இயேசுவின் உயிர்ப்பின் வெற்றி உங்களை பின்தொடரட்டும். கல்லறையில் அடக்கப்பட்ட அப்படியே கல்லறை மாதிரியே செய்திருக்கிறாங்க. நினைக்கிறவங்களையும் கல்லறைக்குள்ளே அடக்கி விட்டான். எல்லாம் முன்னுக்கு வாரவைய கல்லறைக்குள்ள அடைச்சி விடுவோம். முப்பது 8/2011 கட்டப்பட்டிருக்கு. காலை 18/3/2005.
பார்க்கலாம். நாங்கள் பூண்டி மாதா திருத்தலயத்தை எங்களுக்கு பார்க்க கிடைச்சது. நாங்கள் ஹொடிமேரி சேனலில் நாங்கள் அந்த சர்ச்சை பார்த்துருக்குறோம். ஸோ எங்களுக்கும் பார்க்க கிடைக்காதாண்டு யோசித்து கொண்டிருந்த நேரம் இந்த இந்தியா போகிற பயணம் மூலமாக அந்த கோயிலையும் பார்க்க கிடைச்சது. அதை பார்த்து கொண்டு நாங்கள் திண்டுக்கல் நோக்கி பயணம் செய்தோம். அங்கே ஒரு சூப்பரான பிரியாணி கடை இருக்குதாம்னு சொன்னாங்க. ஸோ அந்த பிரியாணியையும் ருசிக்கலாம். அதே நேரம் அங்கத்தைய அந்த திண்டுக்கல்லையும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி பிரயாணத்தை மேற்கொண்டோம். பாருங்கள், போகிற வழியில் ஒரு பஸ் ஒன்று திண்டுக்கல் போகுது. நிறைய ஜனங்களை அடைச்சி கொண்டு போகிறாங்க. எப்படி போகிறாங்கன்ட்டு பாருங்கள். அது இந்தியாவே க்ரௌட் கூடிய சனத்தொகை கூடிய இடம் தானே. ஸோ அதனால் இப்படி பயணம் செய்துகள் சனங்கள். இதுதான் திண்டுக்கல் லியோனி இருக்கிற இடம். திண்டுக்கல் அதில் இந்த வேணு பிரியாணி ஹோட்டல் ஃபேமஸாம், டேஸ்டான பிரியாணியாம். ஸோ நாங்கள் இங்கே சாப்பிட வந்திருக்கிறோம். மத்தியான சாப்பாடு லஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி திண்டுக்கல்லில் லியோனியோட இடத்துல பிரியாணி சாப்பிட வந்திருக்கிறோம். மட்டன் பிரியாணி, தலைக்கறியாம், அந்த கறியாம், இந்த கறியாம் பார்ப்போம் என்று சொல்லி இலையை போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4வது நாளாக இந்தியா போன வீடியோ இது. இப்போ பூண்டி மாதா ஆலயம், பெரிய ஒரு ஆலயம், அதை உங்களுக்கு இதில் போட்டிருக்கிறேன் நான். அதே நேரம் திண்டுக்கல்லில் லியோனி இருக்கிற இடம்தான் திண்டுக்கல். ஸோ அவருடைய இடத்தையும் போய் அதையும் பார்த்து அதெல்லாம் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, அது எனக்கு ஒரு உதவியாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். தேங்க்யூ, பாய்.